ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான மசாலா பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னது மசாலா பணியாரமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மசாலா தோசை மாதிரி இது மசாலா பணியாரம். நிறைய பேத்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம மசாலா தோசைக்குள்ளே வைக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மசாலாவை பணியாரத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தான் மசாலா பணியாரம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மசாலா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் வதக்கிடலாம். இப்போ பாருங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா வணக்கிடலாம். நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணும் போதே உப்பு சேர்த்தனால உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் உப்பு போடாமல் பாயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பணியாரம் மேக் பண்ண தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நல்லா புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், தக்காளி அண்ட் வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வணக்கி ஆட் பண்ணிட்டு இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடியிலேருந்து விட்டு எடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கிரியேட் ஆகிற பபிள்ஸ் தான் நமக்கு பணியாரத்தை நல்லா உப்பி கொடுக்கும். இப்போ மாவு ரெடி. இதை அப்படியே வச்சிடலாம். இது கூட வேணால் நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுள்ளே உருளைக்கிழங்கு மசாலா அதை சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். உங்கள் பணியாரக்கல்லில் இருக்க பணியார குழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பெரிய குழியாக இருந்தால் பெரிய உருண்டையாக பிடிங்க, சின்ன குழியாக இருந்தால் சின்ன உருண்டையாக பிடிங்க. ஒரு உண்மை சொல்லணும்னா, நான் இந்த மசாலாவை காலையில் செஞ்சேன். இப்போ நைட்டுக்கு அதை வச்சு நான் மசாலா பணியாரம் பண்ணுறேன். உங்களுக்கு காலையில் நீங்கள் செய்கிற டிஷ் ஏதாவது சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதை இந்த மாதிரி எதுக்குள்ளேயாவது ஸ்டஃப் பண்ணி புது டிஷ்ஷுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதுக்கு காலி ஆயிரும். ஒன்ஸ் நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி நம்ம பணியாரக்கல்லை வச்சிடலாம். இப்போ இந்த பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாதி குழிக்கு மட்டும் ஊற்றிடலாம். நீங்கள் முழுசாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் பாதி குழிக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பணியார குழிகளில் இருக்க எல்லா குழிகளும் பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா குட்டி குட்டி பால்ஸ், அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே போடும்போது பார்த்து போடுங்க, கை சுட்டுடாம. அண்ட் நீங்கள் போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அனல் கைக்கு அடிக்காமல் இருக்கும். போடுற பால்ஸை மேலாப்பில் வைக்காமல் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வரல இறங்கும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி அதை ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பணியாரத்துலையும் அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் ஊற்றணும். நீங்கள் மாவு ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அந்த பணியாரக்கல்லில் ஃபுல்லாகிற அளவுக்கு மட்டும் ஊற்றி நம்ம அதை சீல் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறவரில், அதாவது எல்லா குழியிலையும் நீங்கள் மாவு ஊற்றி சீல் பண்ணுறவரில் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் இருக்க மாவு வெந்திருக்கும், மேலே இருக்க மாவு வேகாதும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே எல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் இப்படி மேலே எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் அந்த சைடெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வேகிற அளவுக்கு விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. சைட்லலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். எகெயின் நீங்கள் திருப்பும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அண்ட் திருப்பும் போது மெதுவாக பார்த்து திருப்புங்க. இந்த பணியாரத்தை நீங்கள் நார்மல் பணியாரத்தை திருப்புற மாதிரி நடுவில் ஸ்டிக்கை வச்சு உள்ளே விட்டு எடுத்து திருப்பக்கூடாது. இந்த மாதிரி சைடில் வச்சு தான் திருப்பணும். அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இது 2 சைடு இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா பணியாரம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ண வேண்டியதான். எப்பயும் ஒரே மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நமக்கும் பழசை தள்ளி விட்டுடலாம். இது சாப்பிடும்போது நார்மல் பணியாரம் மாதிரி இல்லாமல் உள்ள அந்த மசாலாவோட சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு பெருசாக சைட் டிஷ்ஷும் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல, வெறுமனை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். வேணா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது கிரேவியோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளி குழம்பு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த பணியாரத்துக்கு தக்காளி குருமா தாங்க வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இது ரெண்டோட காம்பினேஷன். இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குருமா பணியாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ஈஸியாக காலி ஆகிடும். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.